அ வணக்கம் தோழர்களே. இன்றைய ஒரு நிகழ்வு வந்துட்டு எதுன்னா, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 35 வருடமா வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கை சம்மந்தமா பேசக்கூடிய ஒரு பதிவு தான் இது. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரெண்ட் அப்புட்ன்னா, எஸ்ஐஆர் அப்புட்ன்னு சொல்லி. எஸ்ஐஆர் அப்புட்ன்னா, ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிசர்வ். அதாவது ரிவிஷன் இந்த மாரி சொல்றாங்க. ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிசர்வ்ன்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஓட்டர் ஐடியில வந்துட்டு கணக்கெடுக்கிற ஒரு வேலையில வந்துட்டு மத்திய அரசும், மாநில அரசும் போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. இது சம்மந்தமா நம்ம என்ன கதைக்கலாம் அப்புட்ன்னா, நம்ம வந்து ஒரு இலங்கை தமிழர்கள் 35 வருஷமா இந்தியாவுல வாழக்கூடியவர்கள். ஆனா நமக்கான அந்த ஓட்டுரிமை கிடையாது. ஏன் அப்புட்ன்னா, அப்பவே இருந்த பாரத பிரதமர் நேரு அவர் வந்துட்டு அந்த எப்படி சொல்றது? அகதிகள் பிரகடனத்தில வந்து கையெழுத்து போடல. அதனால வந்து இன்னுமே வந்து நம்ம அகதிகளா வந்து முகாம்கள்ல வாழ வைக்கப்பட்டுருக்கோம். வர்ற எந்த ஒரு ஆட்சியா இருந்தாலும் அதிமுக, திமுக எந்த ஒரு ஆட்சியா இருந்தாலும் நமக்கான அந்த கொடுப்பனைகள கொடுத்து இங்க வாழ வச்சுட்டு வராங்க. ஆனா இதனுடைய சாராம்சம் என்ன அப்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு குடியுரிமை கிடையாது. ஒரு ஓட்டு பதிவு செய்றதுக்கான அந்த இது நடைமுறை கிடையாது. இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்புட்ன்னா, ஒரு லோன் வாங்குறதுக்கோ, இல்ல ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ, படிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கோ வந்துட்டு நமக்கான வாய்ப்புகள் இன்னுமே கிடைக்கப்படல. மத்திய, மாநில அரசுகள் வந்துட்டு இத வந்து கவனத்தில கொள்ளணும் அப்புட்ன்னு சொன்னாக்க, மாநில அரசு வந்து இத வந்து முழுமையா எடுத்து ஆமா ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வரைமுறைய கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்தில குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி. அதே மாரி இப்ப இருக்க டிஎம்கே அரசுல ஐயா ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்களுக்கான குடியுரிமைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மும்முரமா அவர் வந்துட்டு குரல் கொடுத்தாலும், மத்தியில இருக்கக்கூடிய அரசுகள் வந்து அத கவனத்தில எடுக்கணும். மத்தியில இருக்க அரசுகள் அத கவனத்தில எடுத்தா மட்டும் தான் நமக்கான அந்த ஒரு கொடுப்பினை வந்து கிடைக்கும். நம்மளும் குடியுரிமை பெற்று நம்மளும் போய் என்ன பண்ணலாம், அந்த ஓட்ட வந்து போடலாம். கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஒரு 5 வருஷம் வரும்போதும் கூட நம்ம ஒரு ஓட்டு போட்டுருவோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கே தவிர, ஆனா அது நடைமுறையில இன்ன வரைக்கும் சாத்தியமாகல. அங்கருந்து வந்த பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மண்ணுக்கு உரமாயிட்டாங்க. அதாவது இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் பெரியவங்கலாம். இன்னைக்கு இருக்கிறது வந்துட்டு இளைய சமுதாயம் தான். கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் யார் அப்புட்ன்னா, இங்க வந்து பொறந்தவனா இருப்பான். இங்க 35 வயசு இருக்கக்கூடியவன் இங்க வந்து பொறந்த ஒரு மனுஷனா இருப்பான். அவனுக்கு எந்தவித முகாந்திரமும் இந்த நாட்ல கொடுக்கப்படல. அது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு தேர்தல் வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, குடியுரிமையை பற்றி பேசுவோன்னு சொல்கிறாங்க. அதோடு அது என்ன பண்ணுறது, அடிபட்டு போயிடுது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல கட்சிகளும் வந்துட்டு அதை வந்து முன்னெடுக்குது. ஆனால் அது ஏனோ கிடப்பிலேயே கிடக்குது. நாங்கள் கேட்குறது ஒன்று தான், ஐயா 3 தலைமுறை ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே எங்களை அகதியாகவே முகாம்கள்லேயே வச்சுருக்க போகிறீங்களா? எங்களுக்கான எந்த வித ஒரு சுதந்திரம் அப்புட்னா என்னது? நாங்கள் நினச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும் இல்லையா? அந்த வாழ்க்கை வாழ முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு. ஒரு லோன் வாங்குறதோ, ஒரு அரசு பதவிக்கு போகிறதோ, நிறைய திறமையான ஆட்கள் வந்து முகாமில் இருக்காங்க. நல்ல விளையாட்டு வீரன்லாம் இருக்கான். ஆர்மிக்கு போகிறது கூட ஆள் இருக்காங்க எங்கள் ஊரில். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதே இல்லை. இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கோ ஏதோ இருக்கு. ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் போய் எங்கே சொல்ல முடியும்? உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கான அந்த குடியுரிமையை பற்றி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களும், மாநிலத்தில் இருக்கவங்களும், மத்தியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. ஐயா மத்தியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு 1,00,000 பேர் தான்யா இங்கே இருக்கோம். இந்த எப்படி சொல்லலாம், பல காலத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா, இந்த குடியுரிமை சட்டத்தை பறித்து இலங்கையிலேருந்து குடியுரிமை சட்டத்தை பறித்து இங்கே அனுப்புன பல பேர் வந்துட்டு இங்கே குடியுரிமை வாங்கி நல்லா இருக்காங்க. அவங்கள மாதிரி எங்களையும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உயிரினமா நினச்சி எங்களுக்கும் ஒரு குடியுரிமையை கொடுத்து இந்த நாட்டில் வாழ வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டு. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் நாங்கள் முகாம்களில் இருக்கோம். 65,000 பேர் முகாம் பதிவுலையும் மீதி பேர் வெளிப்பதிவுலையும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த அதிகாரிகள், அரசியல்வாதிகள் கொஞ்சம் எங்கள் மேலே கருணை காட்டுங்க. எங்களுக்கான அந்த குடியுரிமையை கொடுத்து உதவுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, இதுதான் நான் எங்களால் சொல்ல முடியும். வேறு என்னத்தை சொல்ல முடியும் உங்கள்கிட்ட? நாங்கள் இதை விட வேறு என்னத்தை கேட்டு விட முடியும் என்ற ஒரு கருத்தோடு இந்த பதிவை முடிக்கிறேன். தொழிலே நன்றி, வணக்கம்.